இனிய காலை வணக்கம். அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பு உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த இன்றைய காலை வணக்கத்தை சொல்லிட்டு, நம்ம வாழ்க்கையில் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னா நல்ல உணவுகளையும் நல்ல சிந்தனைகளையும் வைத்திருக்கணுங்க. கவலைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் வாழ்க்கையில். அதை பற்றிய சிந்தனை இருந்தால் நம் உடல்நலம் சீராக இயங்காது. எது தேவையோ அதை பற்றிய சிந்தனை மட்டும் இருந்தால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம். இது என்னுடைய வாழ்க்கையுடைய அனுபவத்துக்காக தாங்க இந்த பதிவை நான் பதிவிடுறேன். பொதுவாகவே நான் அயராது என்னுடைய சிறு வயதிலிருந்து உழைத்து ஒரு காலகட்டத்தில் என்னுடைய மனதில் எழக்கூடிய அத்தனை சிந்தனைகளுக்கும் பதில் தேடி அலைந்தேன். கடைசியில் இறைவனுடைய இடம் சேர்ந்து கேள்வியில் கேட்கும்போது ஒன்றுதான் என் மனதில் பட்டது. அவர் சொன்ன விஷயம் ஒன்றுதான். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாயே அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த மாதிரி சூழ்நிலை தான் நான் என் உடல்நலம் பாதித்து மயக்கம் வந்து ஒரு வண்டியில் வாகனத்தில் செல்லும்போது ஒரு சிறு விபத்து ஏற்பட்டு மறுபடியும் நான் காப்பாற்றப்பட்டேன். அது காப்பாற்றப்பட்டதுக்கு காரணமே நான் உங்களிடம் இது போன்ற தகவல்கள் சொல்லுவதற்காக தான். தயவு செய்து எந்த கவலையும் படாமல் வாகனத்தில் செல்லும்போது மிகவும் கவனமாக உங்களுடைய கவனத்தை முழு மனதுடன் அந்த வாகனத்தில் செலுத்தினால் உங்களுக்கு இந்த விபத்து ஏற்படாமல் தவிர்த்திருக்கலாம். அப்படி உங்களுக்கு உடல்நலம் சரியில்லை என்றால் தயவு செய்து வாகனத்தில் செல்லாதீர்கள். அது உங்களையும் பாதிக்கும், மற்றவர்களையும் பாதிக்கும் என்பது என்னுடைய கருத்து. இப்படிப்பட்ட இந்த நல்ல நாளில் இறைவன் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை கொடுத்தான் என்பதை விட இதை என்னை போதித்தார் என்பது தான் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம். நீங்களும் அப்படியே அதை வழிநடத்தி சென்றால் உங்கள் வாழ்வில் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வமாக இருந்து எந்த ஒரு மயக்க நிலை இருந்தாலும் அந்த நேரத்தில் சிறிது நேரம் ஓய்வெடுத்து பிறகு அந்த காரியத்தை நீங்கள் தொடங்கலாம். அது படிப்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவை எது என்பதை இறைவனே கொடுப்பார் என்பதுதான் ஐதீகம். அதில் உயிர் மட்டும்தான் இறைவன் நமக்கு கொடுத்துக்கூடிய விஷயம். அது நம்ம புத்திசாலித்தனம் இருந்தால்தான் அதை நம்மளால் காப்பாற்ற முடியும். அதுக்கப்புறம் அவரிடம் போய் குறை சொல்லி மிகைப்படுத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது.